Hi friends, welcome to Crypto Phoebes. Cryptocurrency without investment ஈஸியாக டெய்லி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து இப்போ நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். அண்ட் அதுக்கான அப்டேஷன்ஸு அதை விட்ரா எடுக்கிறது எப்போது, அந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சேர்த்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதனால் நம்ம சேனலையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெகுலராக நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துக்கலாம். அண்ட் அதேமாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னாக்கா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அப்டேஷன்ஸும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கம்பல்சரி அப்டேஷன்ஸ் எடுத்தால் தான் நம்ம வந்து ரெகுலராக இதை அப்டேட் பண்ணி கரெக்டாக வந்து விட்ரா எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நிறைய அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் நேற்று நிறைய போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. MIMI வந்து விட்ரா எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ வந்து லேட்டாக வந்து காயின் வந்தது. ஸோ அதனால் மார்க்கெட்டும் இறங்கிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஏறி இருக்குது. அதை நான் அப்டேஷன்ஸ் வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன். சூப்பராக வந்து அதுக்கான காயின் ரேட் ஏறி இருக்குது. விருப்பப்படுறவங்க வித்தலாம், இல்லை வெயிட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இப்போ ரீசெண்டாக ஜினியா அப்படின்ற இந்த வாலெட் ஆட்ராப் போட்டிருந்தோம். அதுக்கான டெய்லி குயிஸ் நம்ம டெலிகிராமில் தான் போட்டுட்டு வரோம். அந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் போய் பார்த்து கூட அந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிட்கெட் வாலெட்டோட அப்டேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். பிட்கெட் வாலெட்லேயும் வந்து நீங்கள் இந்த அப்டேஷன்ஸ்லாம் ஈஸியாக எடுத்து பண்ணிக்கோங்க. அது ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா மைனிங் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மைனிங்கை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு 6 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் வந்து ஒரு 50 காயின் வந்து நம்மளுக்கு மைன் பண்ணி கொடுக்குது. அண்ட் இங்கே கிவ்அவே செஷன் 2 அப்படின்றதில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேக் வந்துட்டிங்க அப்படின்னாலே இந்த கிளைம்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டாஸ்க் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். இந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ரெகுலராக பண்ணுங்கள். எந்த டோக்கன்னாலும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் நெட்வொர்க்கோட புது ஏர்னிங் வந்து வந்திருக்கு. இது ஒரு மைனிங் தான். நம்ம ஐஸ் நெட்வொர்க்கில் ஆல்ரெடி ஒரு 4-5 மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மைனிங்கும் வந்து நம்ம இதை கூட சேர்த்து பண்ணலாம். முக்கியமான விஷயம், இன்றைக்கி சீக்கிரமாக லான்ச் பண்ண உடனே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பர் ஹவருக்கு 80 டோக்கன் அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான டோக்கன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ட் பண்ணும்போது தான் நிறைய டோக்கன் கலெக்ட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஜாயின் பண்ணி இப்போயே மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மெயில் அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு OTP வந்திருக்கும். உங்கள் மெயிலே வந்திருக்கும். அந்த மெயிலில் இருக்க OTP எடுத்து போட்டுட்டு உள்ளே வந்துருங்க. அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துடும். இந்த இடத்துல உங்களோட நிக் நேம் கேட்பாங்க. உங்கள் நிக் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது கொடுங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்ம உள்ளே வந்ததுக்காகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2000 T-Moon அப்படின்ற இந்த காயின் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே ஜாயின் டெலிகிராம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இருக்கும். கிளிக் பண்ணி இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம மற்ற இதிலெல்லாம் மைனிங்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 80 தான். ஸோ இது வந்து ஜாயினிங் பண்ண டைமில் மட்டும்தான் இது கிடைக்கும். இங்கே லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். பாருங்கள், லெவல் 1 இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த அதிகமான டோக்கன் கிடைக்கிது. ஓகேங்களா? 64 டோக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெவலில் அப்படியே உங்களுக்கு 32 மாறிடும். ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து 27 டிசம்பர் நவம்பர் இன்னி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணி எவ்வளோ டோக்கன் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்து 32 டோக்கன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு டோக்கன் லெவல் கம்மி ஆகிடும். அதனால் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். லெவல் 1 லெவல் 2 போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டோக்கன் லெவல் கம்மியாகி 0.01 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சோஷியல் மீடியா டாஸ்க் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த டாஸ்க் வரும்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ஏர்னிங்கில் இதுதான். இங்கே பக்கத்தில் இருக்க ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்க டோக்கன் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா 3500 டோக்கனு, 1500 டோக்கனு, 500 டோக்கன் இந்த மாதிரி நிறைய டோக்கன் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ மொத்தம் டாஸ்க்கு 21. ஜஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணி பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அது பாட்டு போகும். ஜஸ்ட் நீங்கள் பேக் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே வெரிஃபை அப்படின்றது கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன் வந்து ஆட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி வரலனாலும் செகண்ட் டைம் திரும்பவும் நீங்கள் அதே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணாலே இந்த டோக்கன் கிடச்சிரும். இங்கே கிளைம் அப்படின்னு இருக்கும். இந்த கிளைமை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு டோக்கனாக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட்டரில் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்கள் அதிகமான டோக்கனை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம்.
நீங்கள் சென்டர் பட்டன் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எந்த டைமில் பண்ணீங்களோ அதே டைமில் ஞாபகமாக இதை வந்து கரெக்டாக 24 hours ஒன்ஸ் வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம லேட் பண்ண மைனஸில் போகுது பாருங்கள். இப்போ டோக்கன் ஏறிடுச்சு ஓகேங்களா. ஸோ மைனஸில் போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு டைம் வச்சுக்கோங்க. நம்ம ஆட்ராப் டைம்னு ஏதாவது டைம் வச்சுட்டிங்கன்னா அதே டைமில் டக்கு டெய்லி வந்து கரெக்டாக 24 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் இது ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த மைனிங் இந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போகும். சரிங்களா. அண்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போதைக்கு இதுதான். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தமாக 5 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டாக்டர் எக்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் சீல் அப்படின்றது, சூப் அப்படின்றது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சன்வேவ் இருக்குது. சும்மா அது வரைக்கும் ஐஸ் நெட்வொர்க்கில் 5 நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக வந்தது தான் இதுவும். ஸோ இந்த டோக்கனையும் சேர்த்து மொத்தம் 6 மைனிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த 6ல் நீங்கள்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 6த்துக்கான லிங்க்குமே கீழே லிஸ்ட்டாக அப்படியே கொடுக்குறேன். ஜஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ டோக்கன் கிடச்சாலும் அதுக்கான ஏர்னிங் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டைமில் நம்ம வந்து நம்ம டெய்லி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன அந்த ஏர்ன் ஆப்ஷனில் போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இது இருக்கும் ஓகேங்களா. அதுமாதிரி அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டுருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த டாஸ்க்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி இந்த டோக்கன்லாம் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய ஒரு நல்ல அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண்டிங் டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கெலாம் நம்ம முடிச்சோடனாலே பாருங்கள் 4000 டோக்கன் 3500 டோக்கன் இந்த மாதிரி நிறைய டோக்கன் இருக்குது. சரிங்களா. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங். இது வந்து சீக்கிரமாகவே இது ஒன்றுனா நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும்போது எல்லா அப்டேஷனும் நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் எக்ஸஸ் சீக்கிரமாக எண்ட் ஆக போகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட டிசம்பரில் எண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வர அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6மே இன்ஸ்டண்ட்டாக ரெகுலராக கரெக்டாக நம்ம ஒரே நேரத்தில் பார்த்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்கம் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த அப்டேஷன்ஸ் வந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு கரெக்டாக டெலிகிராம்லேயே